ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அத்தியாயம் 4. அவன் ஆதித்யா என்றதும் ஹா என்று வாய் பிளந்து ஆராயும் விதமாக பார்த்து, அதே ரவுடி மூஞ்சி தான், என்ன பேண்ட் சட்டை மாறி இருக்கு, ஆமாம் இவர் எப்போ இங்கே வந்தார் என்று தனது பிரச்சனையை மறந்து அவனை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள். அவளை யோசிக்க விட்டால் கண்டுகொள்வாள் என்கிற பயத்துடன், ஹலோ மிஸ், வழிய விடுறீங்களா என்றான் சத்தமாக. அவ்வளவு சத்தமாக அழைப்பான் என்று எதிர்பார்க்காதவள் பயத்தில் துள்ளி குதித்து, சத்தம் போடாதீங்க என்றவள் அவன் கையை பற்றி தூணோரம் நிறுத்தி மெல்ல அந்த ஆடிக்கார் ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தாள். அவர்கள் அவளைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவளது செயலை ரசனையுடன் ரசித்து கொண்டிருந்தவன் அவளது உயரத்திற்கு குனிந்து மெல்ல தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்து, யார் மிஸ் அவங்க என்று உதடுகள் அவளது காதுகளை உரசியபடி கேட்டான். திடீரென்று அவன் இப்படி நெருங்கி நிற்பான் என்று எதிர்பார்க்காதவள் நெளிந்து வளைந்து, ஆதித்யா சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்றாள் மெல்லிய குரலில். அதை கேட்டவனின் இதழில் மெல்லிய புன்னகை. நம்பிட்டா போல என்று எண்ணிக்கொண்டு, ஆமாம் அவங்க யாரு, ஏன் ஒளிஞ்சிருந்து பார்க்குறீங்க? அவளோ தன்னை தேடிக்கொண்டிருப்பவர்களை மறந்து கேசவன் மீது கோபமானாள். பழைய படங்களில் வில்லன் மாறுவேடம் போட்டு போவது போல சின்ன மறு வச்சுக்கிட்டா அடையாளம் தெரியாதுன்னு நினைப்பாங்க. இவனும் அப்படி பேரை மாற்றிக்கிட்டா அடையாளம் தெரியாதா என்ன என்று யோசித்தவளின் மூளை சட்டென்று மேனேஜர் சொன்னவற்றை யோசிக்க, ஷீ இஸ் மை குயின் என்றது நினைவுக்கு வர அவனை நன்றாக பார்த்து, இவன் தான் சொல்லியிருக்கணும். ஸோ சார் என்னை தொடர்ந்து இங்கே வந்திருக்கார் போல, அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட சிக்கிட்ட மாட்டோம் இல்லை என்று எண்ணிக்கொண்டு நிற்கையில் ரேணு வந்துவிட அவசரமாக கேசவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து அவள் அருகே சென்றாள். சட்டென்று அவள் தன்னிடமிருந்து போவதை பார்த்தவன் வேண்டுமென்றே, மிஸ், ஆடிக்கார் ஆட்கள் இன்னும் உங்களை தேடுறாங்க என்றான் சத்தமாக. அவன் சொன்னதை காதில் வாங்காதது போல திரும்பியும் பாராது குழந்தை ரித்துவின் கரங்களை பற்றி கொண்டு லிஃப்டில் சென்று விட்டாள். அவளது செயலை கண்டு திகைத்து நின்றவன் முன்பு வந்து நின்றார்கள் அந்த ஆடிக்கார் ஆசாமிகள். சார், மேடம் போயிட்டாங்க, நாங்கள் இங்கே என்ன செய்யணும்? நெற்றியை நீவிக்கொண்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க என்று உத்தரவிட்டு விட்டு தானும் ஆளிற்குள் நுழைந்தான். அவனது மனமோ சக்தியின் செயல்களை எண்ணிக்கொண்டே இருந்தது. தான் சொன்னதை நம்பவில்லையோ என்று யோசித்தான். பழைய சக்தியாக இருந்தால் நிச்சயமாக நம்பியிருப்பாள் என்று யோசித்து கொண்டே நடந்தவனின் விழிகள் மாலின் ஒவ்வொரு மூலையையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தது அவர்களுக்காக. ஒவ்வொரு தளமாக தேடிக்கொண்டே சென்றவனின் பார்வையில் கையில் ஐஸ்கிரீமுடன் நிற்பவர்கள் பட்டார்கள். குழந்தையோடு குழந்தையாக ஐஸ்கிரீம் சுவைப்பவளை விட்டு நகர மறுத்தது அவனது பார்வை. தன்னையும் அறியாது கால்கள் அவர்களிடம் சென்று நின்றது. ரேணு கடையின் உள்ளே இருக்க ரித்துவும் சக்தியும் மட்டும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவசரமாக அவர்களின் அருகே செல்ல இருந்தவனை தடுத்தது ரேணுவின் வருகை. அவளிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் சக்தியின் கண்களில் ஒருவித மிரட்சி இருக்க பார்வை சுழன்று சுழன்று ஆடிக்கார் ஆட்களை தேடியபடியே நடந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு தான் அவள் முன் சென்று மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று தோன்றியது. அதனால் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பியவர்கள் குழந்தையை கொண்டு படுக்க வைத்துவிட சக்தி சிந்தனையுடனே அறைக்கு சென்று ஆடைகளை மாற்றி வந்தாள். அவளையே ஆராய்ந்தபடி வந்த ரேணு, சக்தி கொஞ்சம் இங்கே வா என்று தன் அருகே இழுத்து அமர வைத்து கொண்டாள். சொல்லு, என்ன யோசனை ஓடுது? இல்லை, அந்த காரை மறுபடியும் பார்த்தேன். நாம் மால் போகிறோம்னு தெரிஞ்சிட்டு அங்கேயும் வந்துட்டாங்க. ஒரு 6 பேர் அதிலேருந்து இறங்கி என்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க என்றால் தயங்கியபடி. என்ன சொல்கிற சக்தி, உண்மையாவா என்று அதிர்ந்து போனாள். ஆம் என்று தலையாட்டியவள் கேசவனை பார்த்ததை அவளிடம் மூச்சு விடவில்லை. அவனை பற்றி கூறினால் அது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டி வரும் என்கிற எண்ணத்தில் அதை சொல்லவில்லை. சந்தோஷ் கிட்ட சொல்லி யார் என்னன்னு விசாரிக்க சொல்வோம் சக்தி, அதுவரை நீ வேலைக்கு போகாமல் இருப்பது தான் நல்லது, பயப்படாத, பார்த்துக்கலாம் என்று கூறி எழுந்து சென்றாள். இரவு உணவை முடித்து கொண்டு வந்து படுத்தவளின் நினைவுகள் முழுவதும் கேசவனையே சுற்றி சுழன்றது. அவனும் அவளது நினைவில்தான் அமர்ந்திருந்தான். அதிலும் தனது கைகளின் பிடியில்
இருந்தவளின் மென்மையை இப்பொழுதும் உணர்ந்தபடி கண்மூடி அமர்ந்திருந்தான். அவளோ அவனது கண்களில் அன்று உணர்ந்த தாபத்தை எண்ணியபடி படுத்திருந்தாள். ஒரு மனம் அவன் நல்லவிதமாக தனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடாதா என்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்தியது என்றால், இன்னொரு மனமோ சந்துருவின் கொலையை செய்தவன் அவன் என்கிற எண்ணத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. அந்த நிமிடம் அதிர்ச்சியான ஒரு உண்மையை உணர்ந்தாள் அவள். தனக்கு அவன் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்று தெரிந்ததும் படார் என்று எழுந்தமர்ந்தாள். ஏசியிலும் வியர்க்க ஆரம்பித்தது. இது எப்படி சாத்தியம்? அவனால்தான் தன் குடும்பமே அழிந்திருக்கிறது. உயிர் தோழியையும் அண்ணனையும் இழந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவன் மீது எப்படி காதல் வந்தது? எப்படி ஈர்ப்பு வரும்? வெறுப்பும் கோபமும் வரவேண்டிய இடத்தில் காதல் வந்தது எதனால்? அவன் கட்டிய தாலியினாளா என்று பல கேள்விகள் அவளை குழப்ப ஆரம்பித்தது. அதே நேரம் ரேணு தன் கணவனிடம் சக்தி கூறியவற்றை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். அதை கேட்டவன், அந்த காரோட நம்பர் என்னன்னு கேட்டு விசாரித்து சொல்லு, நம்ம பார்த்துடலாம் என்று கூறினான். தன் அவளின் நினைவில் பால்கனியில் அமர்ந்திருந்தவனை, அவன் 2 பொண்டாட்டியெல்லாம் கட்டி இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உன் ரேஞ்சுக்கு 3 நாள் கூட கட்டலாம். ஆனால் நீ என்னவோ சக்தி கிட்ட பேசக்கூட யோசிக்கிறியே கேசவா என்று கேட்டபடி குறுஞ்சிரிப்போடு வந்தமர்ந்தான் கார்த்தி. இருளை வெறுத்தபடி இருந்தவன், என்னால் அவளுடைய வாழ்க்கையே அழிஞ்சிருக்கு கார்த்தி. நான் எடுத்து வைக்கிற சின்ன அடி கூட அவளை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நினச்சாலும் என்னால் அவள் முன்னாடி போய் நின்றுட முடியும். அது முக்கியமல்ல, அவள் மனசில் ஒரு துளி நேசம் விழுந்தா கூட தூக்கிடுவேன். இப்போ அது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? கிட்ட நெருங்கி பார்த்தா தானே தெரியும். என்னை எதிர்க்கிறவனை கூட நான் ஈஸியாக நெருங்கிட முடியும். இவளை எப்படி நெருங்கிறதுன்னு யோசனையாக இருக்குது என்றான் கவலையுடன். அதை விடு, இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து நிறுத்தியாச்சு. நீ பண்ணி வைத்த வேலையில் அவள் கொஞ்ச நாளைக்கு வெளியில் வரமாட்டா. அடுத்து என்ன பண்ண போகிற? இன்னைக்கு மாலையில் என்னை பார்த்ததும் கேசவன் என்று சொல்கிறாடா. நான் ஆதித்யான்னு சொல்லவும் யோசனையோடு பார்த்துக்கிட்டே போயிட்டா. சட்டென்று முகத்தில் மகிழ்ச்சி பரவ, சக்தி உன்னை பார்த்து ஒரு 3 வருஷம் இருக்குல்ல. ஆனால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கேசவன்னு சொல்கிறானா, நிச்சயமாக உன் மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம் என்றான் அழுத்தமாக. அதுவரை ஒருவித சோர்வுடன் அமர்ந்திருந்தவன் பரபரப்பாக, அப்படியா சொல்கிற? இருக்கும், என்னை பார்த்ததுமே சட்டுன்னு சொல்லிட்டாடா. நேராக போய் அவகிட்ட பேசி பார்க்கவா கார்த்தி? கார்த்தியோ மனதிற்குள், சென்னை சிட்டியே ஆதிகேசவன்னா அலரும். அப்படி இருந்தவனை இப்படி மாற்றிட்டியே சக்தி. டெரர் பீஸா பார்த்தவனை இப்படி பார்க்க முடியல. சீக்கிரம் அவன் காதலை புரிஞ்சுக்கணும் என்று வேண்டிக் கொண்டவன், இப்போ வேண்டாம் கேசவா, உன்னுடைய அடுத்த மூவி ஸ்மார்ட் மூவாக பண்ணு. உன் இடத்தில் உன் அருகே கொண்டு வர முயற்சி பண்ணு. அதுதான் 2 பேருக்கும் நல்லது. என்று தலையசைத்து விட்டு பின்னர் தனது நினைவில் மூழ்க ஆரம்பித்தான். அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் அமைதியாக செல்ல சக்தி ரேணுவின் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அதில் அவளை பார்க்க முடியாமல் கேசவன் தவித்து போனான். சந்தோஷும் ரேணுவும் மிக கவனமாக அவளை பார்த்து கொண்டனர். எந்த நேரமும் தங்களது வீட்டை கடந்து செல்லும் வாகனங்களை கூட கவனித்தனர். வாசலில் 2 காவலாளிகள் அமர்த்தப்பட்டனர். சந்தோஷ் ஒரு பக்கம் அந்த காரை பற்றி ஆராயத் தொடங்கியிருந்தான். 15 நாட்கள் கடந்திருந்த நிலையில் தனது ஆஃபீஸில் அமர்ந்து வருடாந்திர கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தவனை தொலைபேசி அழைத்தது. ரிசப்ஷனில் இருந்துதான் கால் வந்திருந்தது. அவனை பார்க்க 2 வந்திருப்பதாக கூறப்பட்டது. முதலில் மறுத்தவன் சிசிடிவி கேமரா வழியாக யார் என்று பார்க்க அங்கே ரேணுவும் சந்தோஷும் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் உடனே அனுமதி கொடுத்தான். இதழில் தன்னையும் மீறி புன்னகை படர, ஆடிக்காரை தொடர்ந்து என்கிட்ட வந்துட்டாங்க, இதுவும் நல்லது தான் என்று சொல்லிக்கொண்டான். அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவர்கள் அவனை ஆராய்ந்து கொண்டே வந்தார்கள். அவர்களை அமரச் சொன்னவன், சொல்லுங்க, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? ரேணுவோ அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு, நீங்கள் அன்னைக்கு மாலில் சக்தி கூட பேசிகிட்டு இருந்தீங்க தானே என்று கேட்டாள். அவர்களிடம் என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தவனுக்கு இது ஆசுவாசத்தை கொடுக்க, தேங்க்ஸுங்க, உங்கள் நினைவாற்றலுக்கு நீங்கள் சொன்னது சரிதான் என்றான். சந்தோஷோ கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு, நீங்கள் எதுக்கு சக்தியை ஃபாலோ பண்ணுறீங்க? இவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா என்றான் கோபமாக. அவனோ கோபத்தை கண்டுகொள்ளாமல் அருகே இருந்த ஃபோனை எடுத்து 3 ஆப்பிள் ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு கொண்டு வா என்றான். சந்தோஷோ பொறுமை இழந்து, ஹலோ சார், எங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்றான். நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. ஒரு பெண்ணை தினமும் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லையா? யாரும் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணுறது தான் தப்பு தாங்க.
அப்போ தப்பை ஒத்துக்கிறீங்க. என் பொண்டாட்டியை தானே ஃபாலோ பண்ணுறேன் என்றான் கிண்டலான சிரிப்புடன். அவனது பதிலில் அதிர்ந்து, வாட், பொய் சொல்லாதீங்க. அவர்களை பார்த்து கொண்டே தனது மேசையிலிருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து வைத்தான். அதில் சக்தியும் கேசவனும் திருமண கோலத்தில் இருந்தனர்.